விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்த ஒரு செய்தி பாருங்கள், இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். குடும்ப பிரச்சனையில் ஒப்படைக்கப்பட்ட நகைகளை அடகு வைத்த பெண் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்டு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர். என்ன அநியாயம் பாருங்கள். அந்த 2 பேரும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, புதுசாக மேரேஜ் ஆனவங்க. ராஜேஷ் அபிநயா. அவங்களுக்குள்ளே ஏதோ கருத்து வேறுபாடு. ஆனால் அந்த போட்ட நகைகளை கொடுத்துட்டோம்னா பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 100 பவுன்றாங்க. 100 பவுன் நகை அந்த பையன் கொண்டு வந்து கொடுத்துட்றாரு ராஜேஷ் எங்கள் நிலையத்தில். இதெல்லாம் வந்து எப்படி தான் வாங்குறாங்களோ முதல்ல தெரியலை. என்ன தெனாவட்டு, என்ன ராவடி, இதெல்லாம் ஸ்டேஷனில் 100 பவுன் நகை வாங்குவீங்களாங்க? அப்படி இருக்காங்க உங்களுக்கு? எந்த சிஆர்பிசி சொல்லுது நகையை வாங்கி நீங்கள் ஸ்டேஷனில் வச்சுக்கலாம்னு சொல்லி? அது கொடுத்துட்டு போயிடுறாங்களா? அதை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஏப்பா அந்த ராஜேஷ் நகை ஒப்படைக்கிறாள், நீ என்ன உங்கள் வீட்டு பெரியவர்கள் அது இதெல்லாம் வந்து வச்சு அவங்க வீட்டு ஆளை வச்சு அப்படியே அன்னைக்கு டேட்டுக்கு கொடுக்க வேணாமா? 100 பவுன் நகை கொண்டு வந்து போலீஸை நம்பி ஒப்படைப்பானாயா? என்ன சரி ரைட்டு. நான் இந்த பதிவு போடையிலேயே வந்து எனக்குள்ளே வந்து ரொம்ப 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 கண்ணியமாக பேசணுமே அப்படின்ற ஒரு கவனத்திலே உக்காந்துருக்கேன். ஆனால் இது நம்மளுடைய வழக்கமான பாணி கிடையாது. பட் நிறைய என்னுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய நலம் விரும்பிகளின் அறிவுறுத்தலின் பேரில் சில அனாவசியமான வார்த்தைகள், ஆனால் மரியாதை குறைவாக பேசிடக்கூடாது அப்படின்றதில் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து எல்லா மரியாதை குறைவாகவும் பேசுவதற்கு தகுதியான ஆள் அந்த இன்ஸ்பெக்டர். ஆனால் பார்த்துக்குங்க, அது தெரியும். திண்டுக்கல்கார பொண்ணு நம்ம வேலை பார்க்கையில் இருந்து தெரியும். பல இடங்களில் வேலை பார்க்குற இடத்துல பூரா வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த கொலிக்ஸு மற்ற அதர்ஸ் எல்லா இடத்துலையும் கடை வாங்கிக்கிட்டே தெரியும். அதுக்கு என்ன ஃபேமிலி ப்ராப்ளமாக தெரியல. அது பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிறதுல நாட் ஒன்லி திஸ் கீதா, இன்றைக்கி இருக்கிறதுல நிறைய வந்து உமன் இன்ஸ்பெக்டர்ஸு, உமன் எஸ்ஐஸு நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தம் தாங்க முடியாமல் இருக்காங்க. அது ஃபேமிலி ஹஸ்பண்ட் பிரச்சனையா, குடும்ப உறுப்பினர்கள் பிரச்சனையா, இல்லைன்னா கடன் தொல்லையா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து நிறைய இன்ஸ்பெக்டர்ஸு, பர்டிகுலர்லி நிறையா உமன் இன்ஸ்பெக்டர்ஸு அவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்காங்க. அதெல்லாம் கொண்டு போய் இவ்வளோ பெரிய காவல் நிலையத்துலலாம் ஏடபிள்யூபிஎஸ் அதெல்லாம் வந்து போடாதீங்க. சும்மா டிசிபி, டிசிஆர்பி, இந்த இன் சர்வீஸு, கண்ட்ரோல் ரூமு இந்த மாதிரி போடுங்க. இல்லைன்னா வந்து பெரிய காவல் நிலையம் போடுறீங்கன்னா இன்ஸ்பெக்டர் 2 அப்படின்னு சொல்லி என்ன இருந்துச்சுன்னா அதில் போடுங்க. கிரைம் இன்ஸ்பெக்டராக போடுங்க. கிரைம் அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது, பட் இருந்தாலும் அது கூட ஏதோ ஓட்டிக்கிட்டோம். சரி, இந்த செய்தி இதுக்குள்ளே வருவோம். ஆனால் இந்த ராஜேஷ் அண்ட் அபிநயா அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு ஏற்பட்டோன்னா பிரியிடுறாங்க. சரி, நகையை கொடுத்துட்டா நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேங்க அப்படின்ட்டுச்சு. நகையை இங்கே கொடுக்குறாங்க. நகையை கொடுத்தாங்கன்னா இது வந்து திரும்ப அவங்ககிட்ட உடனே ஒப்படைக்கணும். அன்றைக்கே கூட நான் விசாரிச்ச அளவுக்கு சொன்னாங்க, அந்த காவல் நிலையத்தில் இருந்த அந்த அதர் கொஞ்சம் சீனியரு, அந்த அதர் மென் போலீஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, வேணாங்கம்மா இதெல்லாம் இங்கே வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க தானே எஸ்ஐச்சோ, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. என்ன பார்த்துக்கிடுவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அதனால் இவ்வளோ பெரிய நகை வாங்கி வச்சுருக்கிறது எல்லாருக்குமே அதில் பொறுப்பு. அப்படிலாம் நீங்கள் இருக்க முடியாது. சொன்னால் மேடத்திட்ட சொன்னால் அவங்க பார்த்துக்கிறோம், மேடத்திட்ட சொல்லிவிட்டு அவங்க பார்த்துக்கிறோம்னு வாங்கி வச்சா உடனடியாக டிஎஸ்பிக்கு சொல்லணும், எஸ்பிக்கே சொல்லி விடணும். எஸ்பிக்காரங்க இருக்காங்கல்ல, எஸ்பி போலீஸு, அவங்ககிட்ட சொல்லி விடணும். இதெல்லாம் செய்யணும். வாங்கி வைக்கிறதுக்கெலாம் போலீஸில் அதிகாரம் கிடையாது, சிஆர்பிசியில் இடமும் கிடையாது. சரி, இப்போ உடனடியாக வந்து டிஐஜி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம சொல்கிறது என்னென்னா, இது பக்கா 406 மேடம், இது 406 ஐபிசி. ஆனால் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு தானே, குற்றமுறு நம்பிக்கை மோசடி. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் பக்கத்தில் திருநகர்லேயோ ஏதோ வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சுதான் இது நடந்துச்சு அப்படின்னா அவர் ஆல்சோ இதில் ஒன் ஆஃப் த அக்யூஸ் ஆகணும். 120Bயில் அவர் வரணும். அது கேளுங்க, உங்கள் எல்ஏ இருப்பாங்கல்ல டிஸ்ட்ரிக்டில், ஆனால் அவங்ககிட்ட கேளுங்க, எல்ஏட்ட கேளுங்க. இது பக்கா 406. முதல்ல எஃப்ஐஆர், அரெஸ்ட்டு, ரிமாண்டு, அப்புறம்தான் நீங்கள் வந்து இந்த இது கொடுக்கலாம், சஸ்பென்ஷன் கொடுக்கலாம். முதல்ல இதில் சஸ்பென்ஷனுக்கு அந்த இந்த அம்மா வாங்கி வச்சதோடு மட்டும் கிடையாதுல்ல, நகையை அடமானம் வச்சுருக்காங்கல்ல, ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு விட்னஸ் வந்துடுறாங்கல்ல, அவனுக்கு ஒரு 161 போடுங்க. அந்த நகை கடைக்காரங்களுக்கு ரிசிப்ட் போதும்ல, பக்கா டாக்குமெண்ட் இல்லையா, ரிசிப்ட் போதும் நகை அடகு வச்சதுக்கு, அது போடுங்க. அந்த நகை அடகு வாங்கினார்ல அவரே 164 ஏற்றுங்க. சூப்பர் விட்னஸ்ஸு, அழகாக கன்விஷன் வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் வந்து பெயிலில் கூட விட்டுக்குங்க, அது வேறு விஷயம். ஆனால் பக்கா முதல்ல எஃப்ஐஆர் ஆக வேண்டிய வழக்கு இது. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்
ரிஸ்ட்டு. இதை வந்து எப்படி சஸ்பென்ஷன் பண்ணிவிட்டு என்ன ஒரு சார்ஜ் மெமோ கொடுத்துட்டு போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு திரும்ப உள்ளே எடுத்துக்கிடுவீங்களா? இப்படியாவது ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சேர் டேபிள்லாம் தூக்கிட்டு போயிருமுங்க. இது என்ன கணக்கில் வச்சுருக்கீங்க? இதெல்லாம் இந்த சுட் பி டிஸ்மிஸ்டு. இதெல்லாம் இருக்கவே முடிகிறதுக்கு லாயக்கு கிடையாது. அதுக்கு என்ன ஃபேமிலி கமிட்மெண்ட்டு, தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. அதெல்லாம் வேறு விஷயம், எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். அதுதான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய உமன் எஸ்ஐ, உமன் இன்ஸ்பெக்டர்ஸு நிறைய வந்து குடும்ப பிரச்சனையில் மன அழுத்தத்தில் தான் வேலை பார்க்குதுங்க. ஆனால் இப்போ வந்து அது வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆக்வேட்டரில் சும்மா சித்தம்போக்கு சிவம்போக்கு ஏதாவது தண்டத்துக்கு தேவையாக வர வேண்டியது, அது புத்தி இல்லாத ஒரு இதாக இல்லைன்னா ஒரு வித்தியாசமான தெனாவட்டா அப்படின்லாம் தெரியலை. மாட்டினது மாட்டுது. மற்றபடி இன்வேரியபிளி எல்லாருமே 90% இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த கணக்கில் தான், பர்டிகுலர்லி உமன் இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன் நான். ஆனால் இந்த கணக்கில் தான் வேலை பார்க்குறாங்க. அந்த டிஐஜிஸ் வந்து இதிலெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய காவல் நிலையத்தில் எல்லாம் போடாதீங்க. ஏன்னா இண்டிபெண்ட் இப்போ எல்லாம் வந்து பெரிய காவல் நிலையத்துல எல்லாம் வந்து தனியாக போடுறீங்க. அங்கே இது பண்ணுற அநியாயத்தில் இந்த டைரக்ட் எஸ்ஐ வந்திருக்காங்கல்ல இந்த பசங்க, அதெல்லாம் வந்து இது பண்ணுற அநியாயத்தில் அந்த சல்யூட் அடிக்கிறது கூட வெக்கமாக இருக்குது சார்னு என்கிட்ட நிறையா பசங்க பகிர்ந்துக்கிறாங்க, இந்த புது பசங்க. ஆனால் சார் நம்ம உண்மையிலேயே ஆனஸ்டாக நல்லா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்படி இன்ஸ்பெக்டர், அந்த உமன் இன்ஸ்பெக்டர் இவங்ககிட்ட நின்று பார்க்கையில் அவங்க பண்ணக்கூடிய ஒன்று ரொம்ப நெருக்கமாக இருந்து பார்க்குறோமா, காலையில் வந்து ரோல் கால் சல்யூட் அடிக்க கூட வெக்கமாக இருக்குது சார் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மனசுக்குள்ள அவளை வேதனையை சுமந்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த டைரக்ட் எஸ்ஐன்னு மட்டும் இல்லை, அந்த டோட்டல் என்டையர் ஸ்ட்ரென்த்துமே அப்படி தான் இருக்குது. அதனால் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆல் டிஐஜிஎஸ் ரேஞ்ச் டிஐஜிஸுக்கு சொல்கிறது, உமன் இன்ஸ்பெக்டர் பெரிய காவல் நிலையத்தில் போடாதீங்க. அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரும், நைட்டு வரமாட்டாங்க, போய் பிடிக்க முடியாது. அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த கிரிமினல்ஸ் இருக்கானுங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு தெனாவட்டு வந்துடும், இங்கே உமன் இன்ஸ்பெக்டர் தான் இருக்காங்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதனால் பார்க்குறதுக்கு எவ்வளவோ ஒதுங்குறதுக்கு டிபார்ட்மெண்ட்டில் இல்லையா? ஆனால் இன்சூரன்ஸ் போடுங்க, கண்ட்ரோல் ரூம் போடுங்க, டிசிபி போடுங்க, டிசிஆர்பி போடுங்க, என்னென்னமோ இருக்குல்ல, அதில் எல்லாம் போட்டு விடுங்க. இது மாதிரி டைரெக்டாக நேரடியாக பப்ளிக்கோட தொடர்பு இருக்கிறதில் வச்சிங்கன்னா இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனால் இது வந்து பக்கா வந்து மற்ற அதர் ஆள் செஞ்சால் விட்டுருவீங்களா? ஏன்னா இன்ஸ்பெக்டர்னா வந்து என்னவா? அதனால் இதில் எந்த கருணையும் எந்த மனிதாபிமானமும் காட்டக்கூடிய செயல் கிடையாது. இதெல்லாம் வந்து பக்கா ஒழுங்கினோம். ஆனால் இதெல்லாம் வந்து ஜெயிலுக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்குன்னு சொல்லலை, டிஸ்மிஸ் பண்ணுறதுக்குன்னு இல்லை, ஜெயிலுக்கு போகிறதுக்கு முழுமையாக தகுதியான ஒரு ஆள். அதனால் டிஐஜி மேடம் நம்ம அதுதான் எதிர்பார்க்குறோம். இது வந்து பக்காவாக வந்து எஃப்ஐஆர் ஆகி ரிமாண்ட் ஆகணும். அதனால் பார்த்துக்குங்க. இது டிஜிபி வரைக்கும் கவனத்தை கொண்டு போவோம். சும்மாவே வந்து இங்கே வந்து இப்போ பார்க்குறதுல வந்து அந்த அன்றாட என்னுடைய பதிவு போட்டோம்னா அந்த போலீஸுக்கு எகென்ஸ்டாக எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு சொல்லி பாருங்கள் சார். அந்த இருக்க முடியல சார், அவங்க கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் லஞ்சம் கேட்குறாங்க. எங்களுக்கு கொடுக்குற ஆள் நாங்கள் மறைஞ்சு ஆள் பார்த்து கொடுக்குறாப்புல இருக்குது, எங்களுக்கு கொடுக்குறவனுக்கு வெக்கமாக இருக்குது. அவன் வந்து ஓப்பனாக வந்து வாயை திறந்து ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி போனோம்னா இந்த மாதிரி இந்த அநியாயமாக இருக்குன்னு நிறைய கமெண்ட்டு, நிறைய இது ஓரளவுக்கு சரி பண்ணுங்க. இதில் சரி பண்ணாதான் போலீஸினுடைய ரெப்புடேஷன், அதனுடைய டெக்காரம் வந்து சுட் பி மெயின்டைன்டு. இல்லைன்னா வந்து டோட்டல் டேர்னிஷ் ஆயிரும். அதனால் இது உடனடியாக பதிவுக்கு உட்படுத்தணும் போல் இருந்துச்சு. பார்த்துக்குங்க, சின்ன பதிவாக இருந்தாலும் உடனடியாக இது ஐபிசியில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு வழக்கு. அதனால் பார்த்துக்குங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திக்கிறேன். வணக்கம்.